நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுணமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இந்த விதைக்கிறவனை பற்றிய உவமையை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த உவமையை பார்த்தீங்கன்னா 3 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. அதாவது 4 சுவிசேஷர்கள் இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதில் முதல் 3 சுவிசேஷங்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்கள் சினாப்டிக் காஸ்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சினாப்சிஸ்னா அதாவது இந்த 3 சுவிசேஷங்கள்லேயும் ஒரு சுவிசேஷத்தில் வந்தது மற்ற 2 சுவிசேஷத்தில் அல்லது இன்னொரு சுவிசேஷத்தில் வருது. அந்த மாதிரி இங்கே இருக்கிற கதை இன்னொரு இடத்துல இருக்கலாம் அல்லது இன்னொரு 2 சுவிசேஷத்தில் இருக்கலாம், அப்படியெல்லாம் வருது. அப்படி பார்க்கும்போது இந்த ஓமை ஒரு முக்கியமான ஓமைன்னு எப்படி நமக்கு தெரியும்னா 3 சுவிசேஷகர்களும் அதை எழுதுகிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேர் அதை எழுதுகிறாங்க. 3 பேரும் எழுதுனதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான இயேசுடைய போதனையில் ரொம்ப முக்கியமான போதனைங்கிறது விளங்குறது. ஏன்னா இதை ரொம்ப வலியுறுத்தி அவர் போதித்திருக்க வேண்டும், இதை ரொம்ப விவரமாக போதித்திருக்க வேண்டும். அதனால தான் 3 பேருமே அதை ஞாபகமாக மென்ஷன் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான ஒரு போதனை. இது ஆரம்பிக்கும் போதே எப்படி இது ஆழமாக போக போகிறோம் இதில். ஏன்னா இதில் தான் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இப்போ வேலை செய்யுது, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுது, நம்ம உலகத்தில் எப்படி வேலை செய்யுது, இதனுடைய வல்லமை அதிகாரம் எல்லாம் நம்முடையது, நாம் இப்போ அனுபவிக்கலாம். இது வந்துருச்சு, நம்ம பிரயோஜனத்துக்காக இது வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாத அதை போதிக்கிறோம். இந்த ஓமையில் முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த 1வது வசனமே 13 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதை பற்றி ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்தில் உட்கார்ந்தார். அன்றைய தினமே, த சேம் டே அப்படின்னு இருக்கு. சேம் டேனா அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்டு வருகிற காரியத்துக்கு இதுக்கு பெரிய சம்மந்தம் இருக்குது. அதோடு சம்மந்தப்படுத்தி தான் இதை நம்ம வியாக்கியானம் பண்ண வேண்டும். அப்போ 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சில சம்பவங்கள்லாம் நடக்கிறது. அங்கே ஒரு பிசாசு பிடித்தவன்லேருந்து பிசாசை விரட்டுகிறார் இயேசு பாருங்க. பரிசேயர்கள் அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அதை ஏற்கனவே பார்த்து நம்ம எப்படி குற்றம் சாட்டுகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, பெயல்செபூலினாலே பிசாசுகளை இவன் துரத்துகிறானேன்னு 24ஆம் வசனத்தில் 12ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சம்பவங்கள்லாம் இந்த ஊமை சொன்ன அன்றைக்கே நடக்குது. அதை கொஞ்சம் பார்த்தா தான் இது வழங்கும் நல்லா. பெயல்செபூல்னா என்ன, இந்த பிசாசுகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவனாலே பிசாசுகளை விரட்டுகிறானே என்கிற விதத்தில் அவரை குற்றம் சாட்டுகிறார். இவர் பிசாசை விரட்டுறாரு, அவங்க பிசாசை கொண்டு பிசாசை விரட்டுறாரு இவர் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு இயேசு சொல்கிறாரு, அவங்க உள்ளத்தில் நினைக்கும் போதே இவருக்கு தெரியுது என்ன யோசிக்கிறாங்கன்னு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். இந்த ராஜ்யம்ன்ற சப்ஜெக்டை ஆரம்பிச்சிட்டார். அங்கே தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணம் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் 26 தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும். அப்புறம் சொல்கிறாரு, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள், ஆகியால் அவர்களே உங்களை நியாயந்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அங்கே எத்தனை தடவை சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாப்போன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்தால், அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கின்றாரு. நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்தினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படிங்கிறார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம்ங்கிறத பற்றி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு. அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, இன்னொரு ராஜ்யம் இங்கே வேலை செய்துட்டு இருக்குது உலகத்தில், இன்னொரு வல்லமை. அது தெரியுமா அவங்களுக்கு? அதே நிறைய பேருக்கு தெரியல பாருங்கள். அவங்க நினச்சிட்ருக்காங்க என்னமோ எனக்கு என் வாழ்க்கையில் எப்படியோ எப்படி நடக்குது, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த அடுத்தவனுடைய ராஜ்யம் வேலை செஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இந்த பிசாசனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் புகுந்து அது ஜனங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே வந்து அதனுடைய அதிகாரமும் அதனுடைய வல்லமையும் அதனுடைய ஆளுகையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ரியாலிட்டி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. நம்ம வெறும் சரீர பிரகாரமான ஒரு உலகத்தில் வாழல, ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு வைக்க வேண்டும். சும்மா நம்ம பார்க்குறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க, பார்க்காத ஒரு காரியமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்னா இந்த பிசாசுடைய ராஜ்யம். இது கண்ணில் பார்க்கக்கூடிய காரியம் இல்லை, இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு வெளிப்பாடு வேணும் இதுக்கு. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிசாசுடைய ராஜ்யம், அந்த வல்லமை, இந்த இருளின் சக்தி
இந்த பயங்கரமான பிசாசுடைய கொடிய வல்லமை ஜனங்களுக்கு எதிராக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நோய், தரித்திரம், அது இதுன்னு பல சாபகேடுகள் இந்த உலகத்தை வேலை செஞ்சு இப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு பாருங்கள், ஒரு நாள் தேவாலயத்துக்கு போகிறாரு. 18 வருஷமாக ஒரு அம்மா கூனி நிற்குது, குனிஞ்சு நிமிர முடியாமல் இருக்குது. இயேசு வந்து வெறும் இந்த அம்மா சோகம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லல. அவர் என்ன சொல்கிறாரு, 18 வருஷமாய் இந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை என்ன பண்ணியிருக்கான், பிசாசு கட்டி போட்டிருக்கான்றார். அதனால் அவளை அது இந்த கட்டிலேருந்து நான் அவுத்து விடுறேங்கிறார். அப்போ இங்கே ஏதோ ஒரு ராஜ்யம் வேலை செய்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ராஜ்யத்தின் பாதிப்பு தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது வந்து தீமையாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் பரவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து உங்கள் பர்மிஷனை கேட்டு வீட்டுக்கு வர்றதில்லை. இந்த ராஜ்யம் இது ஒரு திருடனுடைய ராஜ்யம், ஒரு ஆக்கிரமிப்பாளனுடைய ராஜ்யம். இது பேக் டோரில் நுழையிற ஒரு ஆளுடைய ராஜ்யம், பிசாசானவன். இவன் வந்து கதவை தட்டிட்டு வரலாமாங்க, ப்ளீஸ் லெட் மீ இன்னு கேட்டு வர்ற ஒரு ஜென்டில்மேன் கிடையாது. கடவுள் தான் அப்படி வர்றார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. இவனுக்கு அந்த டீசன்சி எல்லாம் கிடையாது பாருங்கள். இவன் கம்பியை வளைச்சி உள்ளே வர்றவன், திருட்டுத்தனமாக உள்ளே வர்றவன், பூட்டை உடைக்கிறவன், கதவை உடைக்கிறவன், கண்ணமிட்டு திருடுறவன், அப்படிப்பட்டவன் பாருங்கள். எங்கேயாவது ஒரு கேப் கிடைச்சா போதும், கொஞ்சம் அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா போதும், கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தால் போதும், நாம் நல்லவர்களாக இருக்கலாம். நிறைய நல்லவங்க வீடு தான் திருடு போகுது. நம்ம நல்லவர்களாக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா உள்ளே பூந்துருவான். அற்புதமான குணங்கள்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனால் இந்த பிசாசின் ராஜ்யம் எப்படி நம்மளை கெடுக்கணும், எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், எப்படி சீரழிக்கணும், இதே வேலையாக தான் இருக்கிறான் பாருங்க. அவன் எப்படி நல்லா இருக்க வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்ன்று சுற்றி கொண்டே இருக்கிறான். இதான் அந்த பிசாசுடைய வேலை. இதை புரிந்து கொள்ளணும் பாருங்கள். நிறைய பேருக்கு இது புரியல. இந்த வேலையில் தான் இருக்கிறான் பாருங்க. ஒரு திருடன், ஒரு கள்ளனுவன், இவன் வந்து இப்படி திருட்டுத்தனமாக உள்ள நுழையிறவன், வாழ்க்கையில் நுழையிறவன், உங்களை கேட்டுட்டு நுழையிறது கிடையாது. வந்து ஆக்கிரமிக்கிறான் வாழ்க்கையை, உள்ளே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறான். கத்தியை காட்டி பிடுங்குறான் எல்லாத்தையும், துப்பாக்கியை காட்டி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போகிறவன். அப்படிப்பட்ட கொள்ளைக்காரன் இவன். இவனுடைய ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. சொல்கிறாரு, பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும். அப்போ அவர் பிசாசை விரட்டுறார். அதை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, பலவானை முந்தி கட்டினாலுடைய அவனுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும். எப்படி சொல்கிறாரு, அவன் வந்து உள்ளே வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறான், அவன் திருடன். போலீஸ் மாதிரி இவர் வந்திருக்கிறாரு. ஹலோ, இவர் அப்படி வந்திருக்கிறார். இவர் அந்த மாதிரி இவன் வந்த மாதிரி வரல. இவனை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு, இவனை கட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு லா ஆர்டரை கொண்டு வரதுக்கு வந்திருக்காரு பாருங்க. இவனை கட்டி இவனை ஒழிச்சு ஜனங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு வாழ்வை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். நாட்டில் எதுக்கு போலீஸ் இருக்குது? அதுக்காக தான் இல்லையா? எதுக்கு இருக்கிறாங்க? ஜனங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக. அவங்க சமாதானமாக வாழுது. இந்த பிக் பாக்கெட்டுக்காரங்க, திருடன், கொள்ளைக்காரன், அவன் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அது மாதிரி இவர் சொல்கிறாரு, நான் அதுக்காக வந்திருக்கிறேன்றாரு. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும். அவர் என்ன சொல்கிறாரு, நானும் ஒரு கொள்ளைக்காக வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்? அவன் உங்களை கொள்ளையிட்டு இருக்கிறான், உங்களை பிடிச்சிட்டு போயிட்டான், உங்களை சிறைப்படுத்தி இருக்கிறான், உங்களை கட்டி வச்சிருக்கிறான், உங்களை போட்டு சாத்தி வச்சிருக்கிறான். நான் வந்து உங்களையெல்லாம் விடுதலை ஆக்கி கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன்றார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது இப்படி புரிந்து கொள்ளணும் பாருங்க. அதுக்காக நான் வந்திருக்கிறேன்றார். அப்போ அவனை நான் கட்டணுங்கிறார். அப்போ 2 ராஜ்யம் வேலை செய்துட்டு இருக்கு பாருங்க. ஒன்று வந்து இந்த பிசாசின் ராஜ்யம், இந்த கெட்டவனுடைய ராஜ்யம், இந்த இருளின் ராஜ்யம். இது வந்து ஜனங்களை கட்டிக்கிட்டு இருக்குது, சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு பழக்க வழக்கங்கள், அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இருக்குது. நல்லா இருந்தவனை கெடுத்து பல பழக்கங்களை உண்டாக்கி எல்லாத்தையும் இழக்க செய்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது. இது இந்த இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம். இது பண்ணிகிட்டு இருக்குது. இதுலேருந்து விடுதலை எங்கன்னு கேட்குறாங்க. குடிக்கிறவங்க கேட்குறான், ஐயோ எனக்கு எங்கே விடுதலை, நான் விடணும்னு இருக்கிறாங்க, முடியலைங்க. இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டேன், வீட்டை இழந்தேன், மனைவி இழந்தேன், பிள்ளைகளை இழந்தேன், எல்லாம் போச்சு, இருந்ததெல்லாம் போச்சு. எப்படி போச்சு? இந்த பிசாசின் ராஜ்யம். ஆனால் தெரியல பாருங்கள் அவங்களுக்கு, இந்த பிசாசின் ராஜ்யம். ஆனால் அவங்களுக்கு அது தெரியல என்னன்னு. ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில். நல்லா இருக்கவனை கூட கெடுக்கிற வேலை. நல்லா இருக்கவனை கெடுக்கிறது தான் இவன் வேலை. கெட்டவன் அவன் ஏற்கனவே கெட்டு போனான். இருக்கீங்களா?
நல்லா இருக்கவனை கெடுக்கிறதுக்கு தான் இவன் ஊழியம் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கெட்டு போனவங்கள நல்லாக்குற ஊழியத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இயேசுவனுடைய ஊழியம். வாழ்க்கை கெட்டு போயிடுச்சா? எதையா இழந்துட்டீங்களா? சமாதானத்தை இழந்துட்டீங்களா? பொருளாதாரத்தை இழந்துட்டீங்களா? சுகத்தை இழந்துட்டீங்களா? நிம்மதியை இழந்துட்டீங்களா? வாழ்க்கையில் எதை இழந்தீங்க? இயேசு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க, இழந்து போனவர்களை ரட்சிக்க, அவர்கள் இழந்து போனதையெல்லாம் திரும்ப அவர்கள் கொடுக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அப்போ இந்த 2 ராஜ்யத்தையும் மனசில் வைக்கணும். இந்த இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் வேலை செய்துட்டு இருக்குது. இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். இப்போ அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த ராஜ்யத்தை கொண்டு வரதான் நான் வந்திருக்கேன். நான் பிசாசை விரட்டுறேன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறதே அப்படிங்கிறார். உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எல்லாம் சொல்லுங்கள், வந்திருக்கிறதே. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி சுகத்தை பெறலாம், இன்றைக்கி சமாதானத்தை பெறலாம், இன்றைக்கி விடுதலையை பெறலாம், இன்றைக்கி ஒரு புது வாழ்வை பெறலாம், இன்றைக்கி கட்டுகளிலிருந்து விடுதலை பெறலாம், இன்றைக்கி வேற ஒரு மனுஷனாக மாறலாம், இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். அதுதான் இதனுடைய அர்த்தம். சரி, இப்படி இதை சொல்கிறார் பாருங்கள். இதை எப்படி விளக்குறது? தேவனுடைய ராஜ்யத்தை பிரத்யட்சமாக பார்க்க முடியாதுன்றதுனால இப்போ விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்க்குறதா இருந்தால் சுலபமாக சொல்லிடலாம் இல்லையா? இப்போ பாருங்கள், சரீரத்தை பற்றி போதிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். கொண்டாந்து ஒரு எலும்பு கூட வச்சுட்டு ஸ்கூலில் சொல்லித்தராங்க இல்லையா, காலேஜில் அந்த மாதிரி வச்சுட்டு இதுதான் இந்த எலும்பு, இதுதான் அந்த எலும்புன்ட்டு போகலாம். கரெக்டாக தொட்டுக்கிட்டு பார்த்துக்குவாங்க எல்லோரும் கிட்ட இல்லையா? ஆனால் ஆவி, ஆத்மா அப்படின்னு பேசுகிறோம் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டில் போயிடுது இல்லையா? அது பார்க்க முடியாத ஒன்றை இப்போ விவரிக்கணும். அதுக்கு பல கதைகளை சொல்லி, அதை ஊமைகளை சொல்லி இது சொல்லி தான் பண்ணணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறதுனால இதை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி வேலை செய்து புரிந்து கொள்வது, அதுக்கு தான் ஊமையை சொல்கிறார். ஊமைன்னா என்ன? ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்காக பூலோகத்துக்குரிய ஒரு கதையை சொல்கிறார். அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஒரு சாதாரண காரியத்தை பயன்படுத்தி ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை வளர்க்குறது தான் ஓமை. அப்போ அன்றைக்கு நடந்தது விதைக்க போகிறப்படுற அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, அது விவசாய உலகம். அது தினந்தோறும் விதைக்கிறாங்க, அறுக்கிறாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க. யாரும் விதைக்கிறது அது என்னங்க கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கன்னு கேட்க மாட்டான் யாரும். எல்லாருக்கும் தெரியும் விதைக்கிறவன்னா என்னன்னு தெரியும், விதைன்னா என்னன்னு தெரியும், நிலம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? பறவைகள் அதை எடுத்துகிட்டு போகிறதுனா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறதுனா என்னன்னு தெரியும், கற்பாறையான இடத்துல விதைக்கிறதுனா என்னன்னு தெரியும் இல்லையா? வழி அருக விதைக்கிறதுனா என்னன்னு தெரியும், நல்ல நிலத்தில் வச்சு 30, 60, 100 பலன் தர்றதுனா எல்லாம் தெரியும். பாருங்கள், அந்த கதையில் வர்ற எல்லாமே காமன் மேன்ஸ் நாலேஜ், எல்லாமே சாதாரண மனுஷனுக்கு விளங்கக்கூடிய காரியங்கள். அதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விளக்கி சொல்கிறார். வந்துருச்சான்னு சொல்கிறாரு, புரியல யாருக்கும், எங்கெங்கன்றாங்க. சொல்கிறேன் இப்போ கேளுங்கிறாரு. வந்துருச்சு, ஆனால் இப்போ தான் இப்படி ஓமையின் மூலமாக தான் நீ புரிஞ்சு கொள்ள முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டா எப்படி இது வேலை செய்யுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஓமையின் மூலமாக விளக்குகிறார். இதில் சில காரியங்கள் இருக்குது. ஒன்று, விதைக்கிறவன் அவன் விதைக்க புறப்பட்டான். எதை விதைக்கிறான்? விதையை விதைக்க புறப்படுறான். அதை எங்கே விதைக்கிறான்? நிலத்தில் விதைக்கிறான். இதில் இன்னொரு கேரக்டர் இருக்குது. விதைக்கும் போது வழியருக விழுந்த விதையெல்லாம் என்ன பண்ணுது? பறவைகள் எடுத்துகிட்டு போகுது. இந்த பறவையை பிசாசு என்றார். இப்படியெல்லாம் இதில் விதைக்கிறவர் இருக்கிறாரு, விதை இருக்குது, விதை விழுகிற நிலம் இருக்குது, அப்புறம் இதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு பிசாசு இருக்கிறான். எப்படி சொல்கிறாரு பாருங்க கதையை, அப்படி கொண்டாடுறாரு இதை. ஸோ இதை கொஞ்சம் கவனிப்போம். இப்போது இதில் என்ன அர்த்தம் என்று கவனிப்போம். இந்த 4 விதமான இடங்களில் இது விதைக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை விதையை விதைச்சு அதன் மூலமாக வளருகிற ஒரு காரியத்துக்கு ஒப்பிடுகிறார். அதுக்கு தான் இந்த கதையே சொல்லுகிறார். அது சொல்கிறாரு, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். கேளுங்கள்ன்றார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அவன் விதைக்கையில் 4ஆம் வசனம், சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் அதை பட்சித்து போட்டது. இதை மட்டும் பார்ப்போம் இன்றைக்கி. ஏன்னா பாருங்கள், இது ஒன்று கொஞ்சம் நல்லா விவரமாக பார்க்கணும். ஏன்னா இதை கோட்டை விட்டுறக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், 3 தடவை சொல்லியிருக்குது வேதத்தில், 3 சுவிசேஷத்துலேயும் வருது இது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை. டீட்டெயில்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க ஒரு மெயின் பாயிண்ட் தான் இருக்குது ஓமையில், அதனால் டீட்டெயில்ஸ் எல்லாம் கவனிக்கக்கூடாது, மெயின் பாயிண்ட்டை மட்டும் கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இந்த ஓமையை வியாக்கியானம் பண்ணுறவர்கள்ட்ட இருக்குது.
அது எல்லா நேரத்துலையும் சரி கிடையாது. அது சில நேரத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓமையில் நிறைய டீட்டெயில் இருக்குது. இந்த மாதிரி வழி அருகே, கற்பாறையான இடம், முள்ளுள்ள இடம், அப்புறம் நல்ல நிலம் அப்படின்னு சொல்லியிருக்குது. பறவைகள் வந்து எடுத்து போடுறதுன்னு சொல்லியிருக்குது. உபத்திரம், துன்பம், அதனால் அந்த விதை விளைஞ்சு வராமல் போயிடுதுன்னு இருக்குது. அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், இப்படியெல்லாம் பல காரியங்கள் வந்து இதை விளைச்சலை கெடுத்து போடுன்னு சொல்லி ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் டீட்டெயிலை கவனிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிற அப்ரோச் தப்பு. ஏன்னா டீட்டெயில் வந்து அந்த மெயின் பாயிண்ட்லாம் ஒத்துக்கிற மெயின் பாயிண்ட்டை தான் சொல்ல வருது. தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத. ஆனால் அந்த மெயின் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுனால தான் இன்றைக்கி இந்த ஒரு காரியத்தை பார்ப்போம். கவனிங்க. ஒருவன் விதைக்கிற புறப்பட்டான். விதைக்கையில் சில விதை வழிகிறே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? வழி அருகேங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை வர்ணிக்கிறாருங்க. என்னென்னா, விதைக்கிறவர்கள் விதைக்க போகும்போது எப்படி விதை வழி அருகே விழும்? அவன் வந்து எடுத்து தூவுறான், விதையை நல்லா பரவலாக தூவுறான். அவனுடைய இன்டென்ஷன் என்ன? போய் நல்ல நிலத்தில் அது விழணும்னா இன்டென்ஷனு. ஆனால் தூவும் போது என்ன ஆகுது? சில விதைகள் வந்து வழி அருகே வந்து விழவும் அங்கே சான்ஸ் இருக்குது. வழி அருகேன்னா என்ன? அது எப்படி வழி அருகேன்னு சொல்கிறாங்க? நிலத்துக்கு நடுவில் நடக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு பாதை இல்லையா? வரப்புன்ற நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வரப்பே போடலைன்னா கூட வரப்பு ஆயிடுது சில இடம். ஏன்னா இந்த வழியாகவே 1000 பேர் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தா, வேலைக்கு வர்றவன் போகிறவன், இங்கேருந்து அந்த பக்கம் போகிறவன், அங்கேருந்து இங்கே வர்றவன், எல்லாம் இப்படி போயிட்டே வந்துக்கிட்டு இருந்தால் அது வரப்பா மாறிடுது. அது இப்படி நடந்து 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 தான் இட் இஸ் அ பீட்டன் பாத். அது கால் பட்டு 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 ஆட்கள் நடந்து நடந்து மறுபடியும் 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 மிதிச்சு. இதுவும் உழுற நிலம் தான், இதுவும் அதே நிலம் தான், அதே மண்ணு தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் நிறைய கால் பட்டுருக்கிறதுனால, நிறைய மிதிச்சிருக்கிறதுனால, மேலே மேலே நடந்து 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 திருப்பி போயிட்டு வந்ததுனால அந்த இடம் என்ன ஆயிடுச்சு? அது வந்து பீட்டன் பாத் ஆகிடுது. அதாவது ட்ராம்பிள்டு ஹார்டு பாத், அதாவது மிதிக்கப்பட்ட ஒரு இடமாக மாறிடுது. இதை சொன்ன உடனே ஜனங்களுக்கு நல்லா விளங்கும். அன்றைய ஜனங்களுக்கு நல்லா விளங்கும். வழி அருகேன்னா வழினால தான், அது வழியாக யூஸ் பண்ணதுனால தான் அது அப்படி ஆயிடுச்சு. அங்கே வந்து விதைக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு. வழின்றது பாருங்கள், ஒன்றும் டார் போட்டு ரோடு போடலாங்க, சிமெண்ட்டு போட்டு ரோடு போடல, மிதித்ததுனால அது அப்படியே ஆயிருக்குது. அதுவும் இதே சாயில் தான். இட் ஹஸ் பின் ட்ராம்பிள்ட் அப்பான் இல்லையா? சரி, அப்படி வழி அருகே விதை விழுகிறதுனால என்ன ஆகிடுது? அங்கே ரிட்டன்ஷனே கிடையாது. அந்த விதையை அது வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அது இல்லை. அந்த விதை போய் அங்கே புதஞ்சி உள்ளே போய் வேர் முளைச்சி அதுக்கு பிறகு பயிர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அது உள்ளே போகிறதே கிடையாது. அது ஹார்டு சர்ஃபேஸாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுது? மேலேயே அந்த விதைகள் கிடக்கிறது. மேலேயே கிடக்கிறதுனால என்ன ஆகிடுது? பறவைகளுக்கு அதனால தான் அது அங்கேயே சுற்றிட்டு இருக்குது இல்லைங்களா? அது அங்கேயே சுற்றிட்டு இருக்கு. இப்போ பறவைகள் வந்து மேலேயே கிடத்தனா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும். மற்ற நல்ல நிலத்தில் அதை விதைக்கும் போது விதைகள்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடுது. அதை கூட வந்து எடுக்க பார்க்குது பறவைகள். பிசாசை தான் அப்படி சொல்லியிருக்குது. நல்ல நிலத்தில் வச்சிட்டா கூட, உழுத நிலத்தில் வச்சா கூட அது என்ன பண்ணுது? வச்சு நோண்டி ஈண்டி மூக்க விட்டு உள்ள என்னத்தையாவது பண்ணி அதை எடுத்துடணும் தான் பார்க்குது. அதனால தான் நிறைய வயல்கள்லாம் பாருங்கள், நம்ம ஊரில் வயல்லாம் பாருங்கள், ஒரு ஆள் மாதிரி ஒரு கொம்பை நட்டு ஒரு தலை மாதிரி வச்சு ஒரு குச்சி மாதிரி இப்படி வச்சுருப்பான். ஏன்னா இந்த காக்காயை விரட்டுறதுக்கு. அது நினச்சிக்க ஆள் விரட்டுறாங்க நம்மள. ஏன்னா இதை விரட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறார் இயேசு. இது ரொம்ப ரியல், இது இப்படி தான் நடக்குதுன்றார். பரலோக ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுங்கிறார். அது வழி அருகே விழுகிறதுனால அப்படியே மேலோட்டமாகவே இருக்கிறதுனால பறவைகள் வந்து எடுத்து அதுக்கு தீனி ஆகிடுது. அது ஈஸியாக வந்து உடனடியாக வந்து இவன் விதைக்க விதைக்க பின்னாலேயே வந்துக்கிட்டு அப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்குது. ஏனென்று சொன்னால் இது மேலால் கிடக்குது, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. ஆல்ரைட்.